வீட்டுக்கு வர போறேன்? அட மம்மி, நான் ஏற்கனவே டாட் கிட்ட சொல்லிட்டேன், சீஃபோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் என்னால வீட்டுக்கு வர முடியாதுன்னு. நான் ஐயர்கிட்ட பேசினேன்ப்பா. அவர்கிட்ட கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டேன். அவரு 7 நாளைக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு குறிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா இங்க பாரு ரன்பீர், அதுக்குள்ள நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லாத என்ன? நான் அபிகிட்ட பேசுறேன், ஓகேவா? அபிகிட்ட பேசினா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால 7 நாளுக்கு அப்புறம் நீ தயாரா இரு என்ன? அதுக்குள்ள அபியோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் நான் நினைக்கிறேன். உனக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும்பா. அப்புறம் நீ எந்த ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கவே மாட்ட. அப்புறம் நீதான் ஏகபத்தினி விரதனாச்சே. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ ஒரு இடத்துல தனியா நிப்ப. அப்ப நான் அந்த இடத்துல உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்ப நான் ஏகபத்தினி விரதனா இருப்பேன். இங்க பாருப்பா, இத நான் சொல்லல, ரியா தான் சொன்னா. ஆனா அவ சொல்லும்போது கேக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அது இல்லாம ஒருவேளை அவ வந்து என்கிட்ட ரன்பீர் ரொம்ப கெட்டவன்னு சொன்னா கூட நான் கோவமே பட மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தி எல்லாம் நல்ல விதமா கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவா மம்மி, ஏன்னா எனக்கு தூக்கம் வருது. அட ரன்பீர், பாய். இந்த கேஸோட விசாரணை முழுசா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த கோர்ட் தன்னோட முடிவும் எடுத்தாச்சு. ஆனா மிஸ்டர் ரகுவீர் இன்னொரு சான்ஸ் கேட்டதால நாங்க எப்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் மிஸ்டர் ரகுவீர், உங்க கிளையண்டோட சார்பா நீங்க ஏதாவது சாட்சியை சமர்ப்பிக்கணும்னா சமர்ப்பிக்கலாம். நோ சார். ஓகே, அப்படின்னா இந்த கோர்ட்டோட தீர்ப்பு என்னன்னா? நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. எனக்கு நியாயம் வேணும். இந்த நியாயம் எனக்கு அபிக்கு தண்டனை கொடுக்கறனால கிடைக்க போறது இல்ல. இங்க பாருங்க யுவர் ஆனர், எனக்கு என்ன கொடுமை நடந்திருக்கும் அது என்ன வாழ்க்கை பூரா கொன்னுகிட்டே இருக்கும். அபி என்கிட்ட இருந்து எதை பறிச்சாரோ அது எனக்கு திரும்ப வேணும். என்னோட மானம் எனக்கு திரும்ப வேணும் யுவர் ஆனர். என் மானம் எனக்கு எப்ப கிடைக்கும்னா திரும்ப அபி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான். மை லார்ட், என்னோட கிளைண்ட் அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட பாட்டி கொண்டு வந்த கல்யாண ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டதுனால நாங்களும் இதுக்கு ஒத்துக்கிறோம். அதனால இந்த கேஸ்ல எங்களுக்கு ஒரு நாள் கால அவகாசம் தேவைப்படுது. அதை நீங்க தயவு செஞ்சு கொடுக்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்னன்னா எங்களுக்கு இன்னும் 10 நாள் அவகாசம் தேவை. அதுக்கப்புறமா தீர்ப்பு கொடுக்கலாம். நாங்க ஏன் இதை கேக்குறோம்னா அபிஷேக் பிரேம் மெஹ்ரா என் கிளைண்ட கல்யாணம் பண்ணிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் சிங்கானியா, கோர்ட்ட நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க என்ன காமெடியா நடக்குது? கோர்ட் அபிஷேக் மெஹ்ராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போஸ்ட் பண்ண முடியாது. யுவர் ஆனர், அபி என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காரு. அப்படிதானே அபி? ஆமா. நீங்க 2 பேரும் உட்காருங்க. உங்களுக்கு 10 நாள் டைம் தரேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் 11th டே நீங்க 2 பேரும் கோர்ட் முன்னாடி வந்து ஆஜராகணும். நான் அப்பவே சொன்னல, தனு என்ன இதுல இருந்து முழுசா விடுவிக்க விட மாட்டானே. அதேதான் அவ பண்ணா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன பாருங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க தான் உங்க கூட இருக்கோம்ல. நான் நல்லா இருக்கேன் பிரியா, ஆனா எனக்கு என்னன்னா கோவம் வருது, அவ்வளவுதான். ஏன் கோவப்படுறீங்க? நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஆமாண்ணா, பிரக்யா ரொம்ப சரியா சொல்றா. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். அப்புறம் இந்த கேஸ்ல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு நமக்கு தனுக்கு எதிராக ஒரு சின்ன குழு நமக்கு கிடைச்சிருக்கல. எக்ஸாக்ட்லி டாட், நமக்கு தெரியும்ல தனு எந்த எல்லைக்கும் போக கூடியவங்க. தனு ஆண்டி கண்டிப்பா ஏதாவது செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்ட்டா தெரியாது. அதனால பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பிராச்சி, இந்த தடவை நம்ம தனுவை ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆமா பிரக்யா, நீ சொன்னது சரிதாமா. நீ நேத்து சொன்ன இல்லையா, அதாவது என்கேஜ்மெண்ட்ல எப்படியாவது அவ போனை எடுத்துணும்னு சொன்னல. ஒருவேளை நம்மளால அப்படி எடுக்க முடியலன்னு வை, அதுக்கப்புறம் எப்படியாவது 2வது ஆப்ஷனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 2வது ஆப்ஷனுக்கு அவசியமே இருக்காது. நம்ம ஈஸியா தனுவோட போனை திருடிடலாம். அதுக்கான ஆளு நம்ம கிட்ட இருக்கு. நமக்காக இந்த வேலையை செய்ய போறது யாருன்னா ஆரியன். நான் எப்படி பண்ணுவேன்? நான் என்ன திருடனா என்ன? மாம், அதோ அந்த கார்கி விழுந்ததே, அது டேபிள்ல இருந்து விழுந்தது. நான் ஒன்னும் அதை திருடல மாம். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? நான் என்ன திருடனா என்ன? சீஃப், இப்போ நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப என் வண்டிக்கு ஏன் நீதான் திருடுனியா? இப்பதான் விளக்கமா சொன்னேனே நான் திருடன் இல்ல அப்படின்னு. நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னா கேளுங்கமா. கிடையாது, ரொம்ப நல்ல பையன். இது வந்து திருட்டே கிடையாது. திருடுறது ரொம்ப தப்பான விஷயம். இது ஒரு சீக்ரெட் மிஷன். அப்புறம் இந்த சீக்ரெட் மிஷன் இருக்கு, இதுல நீதான் சீக்ரெட் ஏஜென்ட்.
அப்புறம் உனக்கு கொடுக்க போறது ஒரே ஒரு டாஸ்க் தான். அந்த டாஸ்க் என்னன்னா, நீ என்ன பண்ணணும்னா தனு ஆண்டியோட போனை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துடணும். தட்ஸ் இட். சிம்பிள். இதுக்கு பேர் திருட்டு இல்ல, சீக்ரெட் மிஷன். சீக்ரெட் மிஷனா? எஸ், சீக்ரெட் ஏஜென்ட். ஆமா, நீ தான் சீக்ரெட் ஏஜென்ட். ஆஃப் கோர்ஸ். அப்போ வேலை முடிச்சதுன்னு வைங்க, இப்படின்றதுக்குள்ள முடிச்சறேன். இல்ல பிரக்யா, தனுவுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லு பாப்போம். போன் தனு அடிக்கிறா. இங்க நெட்வொர்க் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நான் போய் பேசிட்டு வரேன். இந்த நேரத்துல தனு எதுக்கு போன் பண்றா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ட்ரிங்க் பண்றீங்களா என்ன? உங்களுக்கு தெரியும்ல அது தப்பான விஷயம்னு. இருந்தாலும் நீங்க குடிக்கிறீங்களா? அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்லிருக்கேன்ல, ட்ரிங்க் பண்ணா மனுஷன் சுய நினைவை இழந்துருவான்னு. அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? காம் டவுன். ஓகே, ரிலாக்ஸ். இந்த லெக்சர் கொடுக்கறது நிப்பாட்றீங்களா ப்ளீஸ்? நான் லெக்சர் அடிக்கிறேனா? நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா? சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லம்மா, நான் எதை பத்தி கேட்க தயாரா இல்ல. டாட், நீங்களே நான் புரிய வைக்கிறேன். விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆக்சுவலி அது என்னன்னா, கொஞ்சம் எப்பவாவது இந்த மாதிரி காஃப் சிரப் அந்த மாதிரி உடம்பு முடியாதப்ப அதான யூஸ் ஆகுது. ஆனா இவ இருக்காளே, அதான் பிராச்சி, கண்டிப்பா இது வரைக்கும் அவ அதை தொட்டிருக்கவே மாட்டா. கரெக்ட்? அவ அப்புறம் கை வைக்கலன்னா எப்படி குடிக்க முடியும்? ஏதாவது சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? கொஞ்சம் உங்க ஃபேமிலி டிராமாவை நிறுத்துறீங்களா என்ன? உங்க அம்மா அப்பா ரோல் எல்லாம் முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம தனு மேல போக்கஸ் பண்ண முடியும். ஓகே, 1 செகண்ட். என்னோட பிளான் பி எப்படி இருக்கு? உன்னோடது இல்ல, நம்மளோடது. நல்லா இருக்கு. இது ஓகேவா இல்லையா சொல்லுங்க. சரி, எல்லாம் தான் டிசைட் பண்ணியாச்சு இல்லையா? நாம போய் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆவோம். நாம இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை தனுவோட போனை நம்மளால திருட முடியாம போயிடுச்சுன்னா, அப்ப வேணும்னா நீங்க பிளான் பி ஆரம்பிங்க. நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ட்ரிங்க்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இவன் ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கான்? தொல்லை பண்றான். என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் அவனுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பாத்திர வேண்டியதான். Tanu, pick up the call. பிரதீப், நான் உன்கிட்ட சொன்னல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் கிட்ட கிளம்பிட்டு இருக்கேன்னு. ப்ளீஸ், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஓ, கமான் தனு, நீ சொல்ற அதே கிளினிக் வெளியே தான் நின்னுட்டு இருக்க. நீ கிளினிக் உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல. நீ ஏன் என்கிட்ட போய் சொல்ற? ஓ, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டாக்டர் சர்மாவோட கிளினிக்கு போயிருந்தேன். அப்புறம் செக்அப் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். டாக்டர் எனக்கு டேப்லெட்லாம் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம டோசஸ் ஹெவியா இருக்கறனால எனக்கு இப்ப தூக்கம் வருது. நான் ரெஸ்ட் எடுக்கணும். சோ நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். ஓ, அப்படின்னா நான் கிளினிக் வரதுக்கு லேட் பண்ணிட்டேன் இல்லையா? நீ வந்துட்டு போயிட்ட, ஆனா அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு இல்லையா? அதானே தனு? எஸ், யூர் ரைட். இப்பதான் உனக்கு புரியுது. சரி, நான் இப்போ ஒரு வேலை பண்றேன். நான் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டோசஸ் ஹெவியா இருக்கறனால என்னால பேசவும் முடியல. யூ நோ, ஐ அம் நாட் ஃபீலிங் குட். ஐ வில் கால் யூ பேக். ஓகே? ஆலியா, மித்தாலி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடிச்சாதான் இந்த பிளான தனு முழுமையா நம்புவா. சாரி பாட்டி, தனு சைடுல நின்னு நடிக்க கூட என்னால முடியாது பாட்டி. என்னால தாங்கிக்கவே முடியாது. பாட்டி, என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதாவது நான் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணா கூட நான் ஆக்ட் பண்ணதா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சரியா சொல்றாங்க. பாத்தீங்களா, ஆலியாவே இப்படி சொல்றான்னா தனு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. அதாவது நான் வந்து ஆக்டிங் பண்றேன்னு. அதாவது என்னால முடியாது, எனக்கு அவளை பிடிக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவளை பிடிச்ச மாதிரி எப்படி என்னால நடிக்க முடியும்? இங்க பாருங்க அண்ணி, நாம இத பண்றது உண்மையிலேயே கஷ்டம் எனக்கும் தெரியும். அவளை பிடிக்காம தான் நீங்க எல்லாம் இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும், நான் அவரோட மனைவி. சோ ஆஃப்கோர்ஸ் இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு கோவம் இருக்கு, எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்கலாம், அப்புறம் ஆலியா ஸ்பெஷலா நீ, உனக்கு இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நீ தனுவை ஏத்துக்கிட்டதா கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணும் ஆலியா. வாழ்க்கை ஃபுல்லா அவளை இந்த வீட்ல நீ பார்க்க கூடாதுன்னா அதுக்கு நீ நடிச்சுதான் ஆகணும், உன் அண்ணனுக்காக. ஷியோர், ஐ வில். ஆலியா ஐ வில்னா எனக்கும் ஐ வில் தான். இங்க பாரு மித்தாலி, வாயால சொன்னா மட்டும் போதாது, முழு முயற்சி பண்ணணும். நீங்க அவளை முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னு அவ உங்களை நம்பணும். நாங்க எல்லாரும் திடீர்னு அவகிட்ட போய் நல்ல விதமா நடந்துகிட்டா அவ ஆக்டிங் பண்றதா நினைக்க மாட்டாளா? ஆமா, அது மட்டும் இல்லாம நான் அவளை கோட்ல உருன்னு பார்த்தேன். ஆனா இப்ப அவளை வாத்தனும் நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னா அவ நம்புவாளா? எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் இருக்க, கவலைப்படாதீங்க. அபியவே ஒத்துக்க வச்சுட்டேன். இவங்க எல்லாம் என்ன பெரிய விஷயமானு சொல்லிடுவேன். ஆச்சிதை,
நான் வந்துட்டேன். அப்புறம் சரிதா ஆண்டி உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்னு சொன்னாங்க. நான் நேர்ல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்துட்டேன். நானும் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். இது உண்மையிலேயே நல்ல விஷயம். நமக்கு எவ்வளவு பேர் உதவி பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நான் போய் பிராச்சியை பார்த்துட்டு வரேன். பாட்டி, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்த அளவுக்கு எனக்கு பிரக்யாவை பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது பிரக்யாவை எனக்கு இப்ப ரொம்பவே பிடிச்சு போச்சு. லைஃப்ல நமக்கு வேண்டியவங்க யாரு, வெளியால் யாருங்கறத லைஃப் தான் நமக்கு கத்து கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடி தனு தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் பிரக்யாவை வீட்டு விட்டு அனுப்ப நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் ஆசைப்படுறது என்னன்னா, தனு இந்த வீட்டை விட்டு போகணும், பிரக்யா இந்த வீட்டுல இருக்கணும். ஹலோ எவ்ரிவன், என்ன பத்தி தான் பேசுறீங்களா? ஆஃப் கோர்ஸ், கல்யாணம் ஆக போற பொண்ணை பத்தி தானே பேசி ஆகணும். ஏன் எல்லாரும் இப்படி நின்னுட்டே இருக்கீங்க? என்ன வரவேற்க மாட்டீங்களா என்ன? நான் உன்னை வரவேற்கிறேன் தனு. அந்த ஆர்த்தி தட்டை எடுப்போ. இத பத்தி நான் நிறைய யோசிச்சுட்டேன். நீங்க அண்ணனோட ஒய்ஃப் ஆக போற. அண்ணனுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேனோ அதே முக்கியத்துவத்தை உனக்கும் தருவேன். என்னால உன்னை இக்னோர் பண்ண முடியாதே. அதனால உன்னை நான் என் அண்ணியா ஏத்துக்கிறேன். நான் இவகிட்ட இததான் சொன்னேன், ஒரே வீட்ல இருந்துகிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் புரிய வைப்பாங்க. பாட்டி, நீங்க ஏன் பிரக்யாக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? ஐ மீன், இப்போ அவ அபியை விட்டு தள்ளி இருக்க வேண்டாமா? பிரக்யா அபி ரூமுக்கு போகவே இல்லையேமா. அது இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி பேசக்கூடாது இல்லையா? நான் டோட்டலா மாறிட்டேன்னு சொன்னா தனுவுக்கு சந்தேகம் வந்துரும். நான் பிரக்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு இவளுக்கு சந்தேகம் வந்துரும். அட என்னத்த சொல்றது தனு, உன்கிட்ட நான் ஏன் மறைக்கணும்? பிரக்யா அபி ரூமுக்கு தான் போயிருக்கா. ஆனா எனக்கு அபி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. அபி மட்டும் இந்த கோலத்துல உன்னை ஒரே ஒரு தடவை பார்த்தான்னு வையி, அதுக்கப்புறம் ஒரு நொடியில பிரக்யாவை மறந்துடுவான். அதாவது நானும் ஆலியாவும் உன்னை எப்படி ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அபியும் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்குவான். பாட்டி, நாங்க 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கோம்? பார்க்க அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்கும். மேட்ச் மேட் இன் ஹெவன். மேட்ச் மேட் ஃபார் எவர். வாவ், இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. ஒரு வழியா ஃபைனலா இப்பதான் நீ நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிருக்க. பாட்டி, ஜூஸ். ரொம்ப நேரமா தாகமா இருந்ததுமா. உங்க மனசுல இருக்க விஷயம் எனக்கு தெரியாதா என்ன? அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்னு சொல்லவா? உங்க கூட சேர்ந்தே மத்தவங்களுக்கும் நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆலியா. தேங்க்யூ. அபி, தேங்க்யூ. இத நீ எடுத்துக்கோ. நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். ஏன்? சில்லுன்னு இல்லையா? நான் வேணா உனக்கு ஐஸ் போட்டு தரேன். நோ தேங்க்யூ, எனக்கு வேண்டாம். என்ன மித்தாலியா, நீங்க ஏன் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? நீங்க என்னமோ இந்த ட்ரிங்க் எனக்காக போட்டு கொண்டு வந்த மாதிரி. அது என்னன்னா, அது எல்லாரும் குடிக்கிறாங்க. யாருக்கு என்கேஜ்மெண்ட்டோ அவங்க குடிக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் கொண்டு வந்தேன். என் மனசு கஷ்டப்படும் இல்லையா? சரி, உனக்கு வேண்டாம்ல,
அப்ப உங்களுக்கு தெரியுமா என்னாலதான் 2 பேரும் சமாதானமானாங்க. நான் இந்த என்கேஜ்மெண்டோட இன்விடேஷனை பிரதீப்க்கு அனுப்பி விட்டுட்டேன். இனிமே உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்த டென்ஷன் தேவையில்ல. அவன் வருவான், தனுவை பாப்பான், ஆட்டோமேட்டிக்கா இவளே என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவான். பிராச்சி அது என்னன்னா ஐம் so sorry. உங்க போன். சாரி. வாவ், நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி போன் இருக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ணவே இல்ல. இந்த காலத்துல எல்லாரும் இந்த மாதிரி போன் தான் வச்சுப்பாங்க. யூனோ. சரி, இப்ப எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? ஐயரும் இங்கதான் இருக்காரு. சோ எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணோம்? என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஐ மீன் எதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இவ்ளோ அவசரப்படுற? என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் நலங்கெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு டான்ஸ் ஆடினா என்ன? அண்ணனும் தனுவும் ஒரு கப்பிள் டான்ஸ் ஆடலாம்ல? என்ன சொல்றீங்க பசங்களை? கை தட்டுங்க. நல்ல ஐடியா. இது நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷன் இல்லையா? கப்பல் டான்ஸ் கண்டிப்பா ஆடணும். அந்த பிரதீப் வர வரைக்கும் தனுவை பிஸியா வச்சிருக்கணும்ல. we need time. ஆமா, பின்ன வேற என்ன பண்றது? பிரதீப் வர வரைக்கும் இவன் இந்த டான்ஸ்லயே பிஸியா இருக்கட்டும். அப்ப நீ கூட வந்து டான்ஸ் ஆடு. முடியாது. ரியா, play the music. வாங்க பசங்களா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து பார்க்கலாம். ஓ, உன் பேர் என்னன்னு சொல்லு. தனு. வெரி குட். நீ லண்டன்ல இருக்கியா சொல்லு. இல்ல, டெல்லி, நியூ டெல்லில இருக்கேன். இங்க பாரு, நீ வேணும்ட்டே தானே என் மேல ரேப் கேஸ் போட்ட? சொல்லு சீக்கிரம், அதை கேளு. ஐயோ இருங்க, அவசரப்படாதீங்க. எழுந்திரி. அபி, நம்ம வெட்டிங். பைத்தியமா உனக்கு? ஏய் வாய் மூடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு பிரக்யாவை சுத்தமா பிடிக்காது. 1 2 3. என்ன இங்க 3 பிரக்யா? உங்க பேரு சொல்ல மாட்டேங்கிறாளே. அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதானே நீ? அவரை அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா அவரை அடையறதுக்காக அவர் மேல பொய்யான ரேப் கேஸ் கூட போடுவல்ல? தனு எங்க போனா? இன்னும் ஆளை காணுமே. நானே கீழே போய் பாக்குறேன். என்னாலும் சரி, நான் அவகிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். எனக்கு யாரு துரோகம் பண்ணாலும் பிடிக்காது. நானே வரணும். நான் அபி ரேப் அபி. தனு, தனு உண்மையை சொல்லு. Please சொல்லு. Please சொல்லு. நீ இவர் மேல பொய்யான ரேப் கேஸ் போட்டதானே? ப்ளீஸ் ஏதாவது சொல்லு. நீ பொய்யான ஆதாரங்களை திரட்டினல சொல்லு. இதான் முக்கியமான விஷயம் தனு, சொல்லு. நான் அபியோட ரூமுக்கு போனேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் மேல பொய்யான கேஸ் கூட போடுவல்ல? தனு பதில் சொல்லு. சொல்லு. நீ பொய்யான ஆதாரங்களை திரட்டினல? தனு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு நான் அபியோட ரூமுக்கு போனேன். கேம் விளையாடிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா. இத வச்சு என்ன பண்றது? பேசாம நீ என்ன ரெக்கார்டிங் பண்ணு. டாட் 1 செகண்ட். மாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இவங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் வராருன்னு சொன்னீங்களே, எங்க அவரு? எங்க இருந்தாலும் சரி, அவளை நான் விட மாட்டேன். கண்டிப்பா கேள்வி கேட்பேன். ரியா, நாம அவரை நம்ப முடியாது. நாம இன்விடேஷன் அனுப்பியாச்சு. அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்திருக்கணும் இல்லம்மா? இப்ப நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல போங்க. நமக்கெல்லாம் இவ என் மேல பொய்யான ரேப் கேஸ் போட்டிருக்கான்றத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்பதான் நான் வெளியில வர முடியும், இவ உள்ள போக முடியும். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவை. அதாவது இவ என் மேல பொய்யான பழி போடுறா. இவங்க தனுவை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்களா? ஷிட், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். தனு கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பாக்குறாங்க. தனு ஒருவேளை உளறிட்டானா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவா. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இப்ப வரைக்கும் ஏன் யாரும் வரல?
நீங்க இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இங்கே நின்னுட்டு இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும். மித்தாலி அண்ணி, நானும் உங்க கூட வரேன். சரி, நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? தனு ஆண்டி எங்கேயும் காணும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நீங்க தனு ஆண்டிய பாத்தீங்களா? பார்த்தோமே, வந்ததுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கோம். அவங்க கீழே வந்ததை பாத்தீங்களா? திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க. ஆனா அவ உங்க கூட தானே மேல வந்தா. ஆமா, எங்க கூட தான் அவங்க மேல வந்தாங்க. நாங்க தான் அவங்கள மேல கூட்டிட்டு போனோம். அதுவும் இல்லாம உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணோம். நடுவுல திடீர்னு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதனால நாங்க வெளியே வந்தோம். திரும்ப உள்ள போகும்போது தனு ஆண்டி அங்க இல்ல. என்னது தனு ஆண்டி இல்லையா? அப்ப மாயமா மறைச்சிட்டாங்களா? I don't know guys. அவங்க மேலயும் இல்ல கீழயும் இல்ல. அப்ப அவங்க எங்க போனாங்க? ஒரு செகண்ட். ஒருவேளை இங்க தனு ஆண்டியோட ஹஸ்பண்ட் வந்து யாருக்கும் தெரியாம அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாரோ? ஐம் சாரி அண்ணா. பாத்ரூம்ல இருந்தேன். Dress சரி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்ன. ஒருவேளை உங்களுக்கு வெளியில கேட்கலையோ என்னவோ. இட்ஸ் ஓகே. ஐம் ரெடி. என்கேஜ்மெண்ட்டுக்கு போலாமா? அட, ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறா. அது எனக்கும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அதான் ரிங் டோன் கேக்குதே. ஓ, ஒன் செகண்ட். அது அந்த சத்தம் இங்க உள்ள இருந்து எங்கேயோ வர மாதிரி இல்ல? என் போன்ல இருந்து வருது. இல்ல, இங்க எங்கேயோ ரிங்டோன் சத்தம் கேக்குது. செக் பண்ணலாம். செக் பண்ணலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு போன் கட் ஆயிடுச்சு. போன் கட் ஆகல, போன் ஆஃப் ஆயிடுச்சு. நான் திரும்ப போன் பண்ணவா? ஆமா, இது எதுக்கு? இந்த ரூம்ல நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்க டாட். உங்களுக்கு அப்படி தோணல? நான் ஆக்சுவலி நத்திங். அது ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க? ஆக்சுவலி அது நான் ஒரு வெயிட்டரை பார்த்தேன். அந்த வெயிட்டரை பாக்குறதுக்கு ரொம்ப வினோதமா இருந்தான். அப்படி என்ன அவன் வினோதமா இருந்தா? அவன் பாக்குறதுக்கு வெயிட்டர் மாதிரியே இல்ல. ரன்பீர், நீ உண்மைதான் சொல்றியா? நீ ஒரு வெயிட்டரை பார்த்தேன்னு சொல்ற, ஆனா அவன் வெயிட்டர் இல்லன்னு சொல்ற. ஓகே, நான் தெளிவா சொல்றேன். நான் அந்த வெயிட்டரை பார்த்தப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு அவன் வினோதமா பதில் சொன்னான். திரும்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. ஆனா அவன் அப்படின்னா ரன்பீர் பிரதீப்பை மீட் பண்ணிருக்கான். ரன்பீருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ரன்பீர், அந்த வெயிட்டர் எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போனான். ஆலியா, ஒரு நிமிஷம் நில்லு. நீங்க இப்போ வெயிட்டர் பத்தி தானே பேசுனீங்க. அதாவது பிளாக். எனிவே எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன குடுத்தான்னு தெரியல. நான் அதை குடிச்சதுல இருந்து மயக்கம் ஆயிட்டேன். அப்புறம் நான் திரும்பவும் அவனை பார்த்தேன். மறுபடியும் அவன் என்கிட்ட பேசினான். உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். ஆமா, எனக்கு கத்தி வேணும். நான் அப்படியே குத்தி கொள்ளணும் போல இருந்துச்சுன்னு சொல்ல தோணுச்சு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே அவன் என்கிட்ட கேட்டரிங் சார்பா மன்னிப்பு கேட்டான். அதனால எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு. ஓகே. பட் ஆலியா, சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். நான் டாப் கிளாஸ் சர்வீஸ் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு சர்வீஸ் ரொம்ப மோசமா இருக்கு. காட். தனவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு அண்ணன் கிட்ட உடனே போய் சொல்லி ஆகணும். யூ ரைட். அப்புறம் நான் பார்த்தது வெயிட்டர் தான் நினைக்கிறேன். அப்படி வெயிட்டர் இல்லைன்னா ஏன் தனு ஆண்டி கிட்ட போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க போறான். அப்புறம் இந்த வெயிட்டர் தான் தனுவுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்த கொடுத்து மயக்கம் பண்ண வச்சது. அதனாலதான் அவ இப்படி கோவப்படுறா. யுவர் அசம்ப்ஷன் இஸ் ராங். லெட்ஸ் கோ. போலாம். தனுக்கு சுயநினைவு வந்துருச்சா? ஆலியா அவளை பார்த்தாலாம். பொறுப்போட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? இதெல்லாம் லீகல் இல்லையா? அவ நமக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா. தனுவுக்கு மயக்கம் தெளிஞ்சது அண்ணன் கிட்ட நீ சொல்லிட்டியா? இப்ப நம்ம கிட்ட தனு இருக்கா, பிரதீப் இல்ல, பிரதீப்போட அட்ரஸும் இல்ல. வாட் வி டு? இப்ப நாம என்ன பண்றது? இந்த சிங்கானியா எதுக்கு எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு? ஷிட். ஓ, half an hour ஆயிடுச்சுல. டாட், அது என்னன்னா தனு ஆண்டிக்கு அவர் போன் பண்ணிருப்பாரு. அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஐ திங்க் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவாரு. எஸ் மிஸ்டர் சிங்கானியா. தனு எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், அவங்க என்கிட்ட உடனே பேசி ஆகணும். அப்படி மட்டும் அவங்க என் கூட பேசலன்னு வைங்க, அப்புறம் 15 நிமிஷத்துல போலீஸ கூட்டிட்டு நான் அங்க வர வேண்டியிருக்கும். என்ன போலீஸ்க்கு தானே போன் பண்ணுவீங்க? இருங்க, பேச சொல்றேன். சரி, அவங்க எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது அவங்க கிட்ட பேசும்போது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட எப்ப பேச முடியும்? 15 நிமிஷம் கழிச்சு. ஓகே.
நம்ம தனு ஆண்டி சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்சோம். சொல்றதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்போ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்படி பிளான் பண்றாங்க? இது பிளான் இல்ல, அவங்க நமக்கு பயங்கரமான வலை விரிச்சிருக்காங்க. நாம தான் தப்பு பண்ணி மாட்டிட்டு இருக்கோம். நாம தான் கண்ணு மூடிட்டு இருக்கோம். அவங்க நம்மள சுத்தி கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. இனிமே நம்ம ஒவ்வொரு அடியும் யோசிச்சுதான் வைக்கணும். இதை எல்லாத்தையும் விடுங்க. முதல்ல நம்ம உள்ள போயாகணும். இல்லனா தனுவுக்கு சந்தேகம் வந்துரும். அண்ட் ப்ளீஸ், நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அவகிட்ட நடிக்கலாம். நீ என் கூட வாங்க. மித்தாலி அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க? நீ என்கிட்ட போய் சொன்ன இல்லையா? நீ என்கிட்ட வேணும்னு தானே தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி சொன்ன. இங்க பாரு, எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அது யாரா வேணா இருக்கட்டும், நீ தானே அவனை மயக்கம் போட வச்சது. நீ திட்டினதுனால ஒண்ணும் அவன் மயக்கம் போடல. அப்புறம் அந்த ஆள் இருக்கானே, அவன் உன் என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த பார்த்தான் இல்லையா? நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது 100க்கு 100 சரி. அவனை ஏன் நான் மயக்கமடைய வச்சனா, இந்த நிச்சயம் நடக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்ல உங்கள மாதிரி. ஏன்னா நீங்க தானே அவன்கிட்ட ஏதோ கொடுத்து விட்டீங்க. அதான் நான் அதை குடிச்ச உடனே மயக்கமாகி கீழே விழுந்துட்டேன்ல. நீங்களே சில உண்மைகளை சொல்லிட்டீங்க, நானும் சில உண்மைகளை சொன்னேன். இப்போ நடந்த உண்மையை முழுசா நீங்க சொல்லுங்க, சரியா? சாரி, உனக்கே நல்லா தெரியும் இல்லையா என் மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும்னு. அப்புறம் என்னன்னு எனக்கே சில நேரம் புரிய மாட்டேங்குது. சில சமயம் என் மண்டைக்குள்ள ஒண்ணு இல்லன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கே தெரியும்ல உங்க மண்டைக்குள்ள ஒண்ணு இல்லன்னு, அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்றீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. பேசிட்டே இருந்தா உண்மை வெளியில வரும். உண்மை வெளியே வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் போலீஸும் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல? அவன் எவனா வேணாலும் இருக்கட்டும், அவன் ஒரு வெயிட்டர். அவனுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதே இஷ்டம் இல்ல. அவன் மயக்கமாயிட்டான். அவன் வீக்கா இருந்தா அதனால இந்த இடத்தை விட்டு போயிட்டான். ஓகே, அவனுக்கு நினைவு வந்துருச்சுல. நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை அழகாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நான் இதை ஸ்பெஷல் ஆக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்க. நான் தான் சாரி சொல்றேன்ல. Just forget it. Forget everything. Now let's focus on my engagement. Right? Let's go. அபியும் பிரக்யாவும் சேர்ந்து உனக்கு போதை மருந்து கொடுத்திருக்காங்க. இப்பதான் நீ போதையில உண்மை எல்லாத்தையும் சொல்லுவல்ல. அவங்க 2 பேரும் உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணாங்க. தனு, ஆர் யூ ஓகே? ராத்திரி அப்படி என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரியே இருக்கீங்க. இல்ல ரொம்ப உடம்பு முடியாம இருக்கீங்களேன்னு கேட்டேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். அதனால டாக்டர் வர சொல்லிருக்கோம். அவரும் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா நானும் ரொம்பவே பயந்துட்டேன். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன். ராத்திரி முழுக்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு சுயநினைவு வந்துடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியா முடியணும்னு. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்றீங்க, ஆனா பிளானிங் சரியா பண்ணலையே. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி ஆட்டி படைக்க போறேன்னு பாருங்க. நீ எப்படி மயக்கமானேன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. ஐ திங்க் நான் அந்த ட்ரிங்க் குடிச்சேன் இல்லையா, அத குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே தலை சுத்தி ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. என்னங்க? யாரு கதவு தட்டுறது? யார பத்தி சொல்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி உள்ள இருந்தீங்க? அது கண்ணாடி போட்டு ஒரு வெயிட்டர் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் உங்க ஸ்டாஃப் தானே? அவன் எங்க ஸ்டாஃப் தான், ஆனா நான் வேலைக்கு வைக்கல. ஒரு நிமிஷம். உங்க ஸ்டாஃப் நீங்க ஹையர் பண்ணலைனா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எப்படி இங்க வந்தான்? நானும் அவகிட்ட இததான் கேட்டேன். நீ யாருன்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, எங்க அண்ணன் மோகனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்னு சொன்னான். சம்பளம் கட்டாக கூடாதேன்னு வந்தேன்னு சொன்னான். அப்புறமா நான் அவகிட்ட ஐடி கேட்டேன். அப்புறம் அவன் என்ன இங்க கூட்டிட்டு வந்து என்ன மயக்கமடைய வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் மோகனுக்கு போன் பண்ணப்ப அவன் தனக்கு தம்பியே இல்லன்னு சொல்லிட்டான். அவனை மயக்கமடைய வச்சுட்டு ட்ரெஸ்ஸை இவன் எடுத்துட்டு வந்துட்டு சொன்னான். சார், எனக்கு அந்த ஆள் சரியா படல, ஏதாவது பண்ணுங்க சார். சரி, ஏதோ ஒரு விதத்துல எங்க டிபார்ட்மெண்ட்ல திருடம் பூந்துட்டான் சார். நான் உடனே போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. எதுவும் சொல்லாத நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னு சொல்லுமா. நிச்சயம் நடக்காது, என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொன்னா, ஆனா எல்லாமே நடந்துருச்சு. பார்த்தல, எல்லாரும் முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இதுக்குதான் நான் வேணான்னு அப்பவே சொன்னேன். என்னங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி என்ன பார்க்காத, நான் சொல்லிட்டேன். நீ அப்படி பார்த்தனா என்னோட கோவம் அப்படியே அமைதியாயிடுது. அதானே நான் பண்ணணும். உங்க கோவம் குறைஞ்சாதான் நான் சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல. இல்ல, நான் இனிமே எதுவும் கேட்க தயாரில்ல. நான் நிறைய கேட்டுட்டேன். எனக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஐயோ, ஒண்ணும் ஆகாது. இப்போ நம்ம நிலைமை கையை விட்டு போகல. கைவிட்டு போயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. முதல்ல அவ என் கைக்கு விலங்கு போட்டா. இப்ப அந்த கை விலங்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ பேரை சொல்லி நான் மோதிரம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வேண்டாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னேன்.
நீ என்ன சொன்ன? என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொன்ன. நீ ஏதாவது ப்ரூஃப கண்டுபிடிப்பன்னு சொன்ன. என்ன கிடைச்சதா? எனக்கு கிடைச்சிருச்சுல்ல இந்த என்கேஜ்மெண்ட் ரிங். நான் வாழ்க்கை பூரா ஜெயில இருக்கிறதுக்கு தயாரான ஒரு செகண்ட் கூட அவ கூட இருக்க முடியாது. நான் இதுக்கு பதிலா ஜெயிலுக்கே போயிடுவேன். நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கேன். நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நான் கேளு. சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்னு? தனு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட இருந்து விலகி போயிடுவீங்களா? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யாருக்குமே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. இது எல்லாமே கல்யாணத்துக்கான ஆக்டிங், அவ்வளவுதான். அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஆதாரத்தை தேடி உங்களை காப்பாத்தலாம்ல. அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஜெயில் ஃபீலிங் தான் வருது. இங்க பாருங்க, நீங்க நான் தான் சொல்லிட்டேன்ல. ஐம் சாரி என்ன மன்னிச்சிரு. ஏய் இவன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தானா இல்லையான்னு தெரியலையே. இவன் இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் இன்னும் போன் பண்ணல? இவன் அந்த வேலையை ஒழுங்கா செய்வானா இல்லையானே தெரியல. ஹலோ சவுந்தர். ஹலோ பிரதீப். பிரதீப் நீ தானே பேசுற? ஹலோ ஹலோ. பேச விருப்பம் இல்லைன்னா எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்க? திரும்ப எனக்கு கால் பண்ணாத, புரியுதா? நான் தான் சவுந்தர். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்காக என்ன திரும்ப போன் பண்ணாதன்னு சொன்னீங்க? சரி அதை விடு, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ வண்டி கிட்ட போனியா? போனேன். ஆனா என்னால அங்க நிக்க முடியல. அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். நீ என்ன சொல்ல வர? நான் காரடிக்கிய திறந்தப்போ உள்ள என்ன பார்த்தனா? என்ன பார்த்த? அது என்னன்னா அந்த ஆள் செத்து கிடந்தா. என்ன? பிரதீப் இறந்துட்டானா? ஆமா, ஒருவேளை மூச்சடைச்சி செத்து போயிருந்திருக்கலாம். குளோரோஃபார்ம் அதிகமாகி கூட செத்து போயிருக்கலாம். சரி சரி சரி, நீ ஒரு வேலை பண்ணு. டெட் பாடியை எப்படியாவது நீ டிஸ்போஸ் பண்ணிடு, சரியா? வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரி. பிரதீப் இறந்துட்டானா? சரி, நல்லதா போச்சு. அவன் செத்தா என்ன, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த டெட் பாடியை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஒரு வழியா பிரதீப்போட சாப்டர் க்ளோஸ். ஒருவேளை அவன் உயிரோட இருந்திருந்தா என் வாழ்க்கையை நான் வாழ விடாம பண்ணிடுவான். அவன் செத்தது நல்லதா போச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான். He is gone now. இப்போ என்னோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகாது. He is gone. He is gone. இந்த உலகத்துல இருந்து அவனுக்கும் அவன் கிட்ட இருந்து எனக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு. He is gone. He is gone.